60 வயசு ஆனாதான் ஞாபக மருதி வரும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேருக்கு 30-35 வயசுலயே நிறைய விஷயங்கள் மறந்து போக ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்ன? வயசு ஆனாதான் ஞாபக மருதி வரும்னு இல்ல, உங்க மூளைக்கு நீங்க வேலை கொடுக்கலனாலும் ஞாபக மருதி வரும். அடடே, சாவிய எங்க வச்சேன்னு மறந்துட்டேனே, கிச்சனுக்கு எதுக்கு போன, இந்த கெடிகாரத்துல மணி என்னாச்சு அப்படின்னு யோசிப்போம். சில நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல சொந்தக்காரங்க எதிரில வரும்போது அவங்க பேரு சட்டுன்னு ஞாபகத்துக்கு கூட வராது. உடனே நம்ம மனசுல ஒரு பயம் வந்துடும். ஐயோ, நமக்கு வயசு ஆக ஆக ஞாபக சக்தி குறைஞ்சுகிட்டே போகுதோ, இல்ல அல்சைமர்ஸ் நோய் வந்துடுச்சோ அப்படின்னு. கவலைப்படாதீங்க, இது உங்க மூளை சோம்பேறித்தனமா ஆகிறதுனால நடக்கிற மாற்றம் தான். நம்முடைய மூளை ஒரு அருமையான தசை மசில் மாதிரிங்க. அத நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் அதோட பலமே இருக்கு. இன்னைக்கு வீடியோல மாத்திரைங்க எதுவுமே இல்லாம நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மற்றும் சில சுவாரஸ்யமான விளையாட்டுகள் மூலமா நம்ம மூளைய எப்படி எப்பவுமே இளமையாவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கலான்னு பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புக்கு வாக்கிங் போறோம், யோகா பண்றோம், நல்ல சத்தான காய்கறிகளை சாப்பிடுறோம். ஆனா நம்ம உடல் இயக்கத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கிற அந்த மூளைக்கு நாம என்ன உடற்பயிற்சி கொடுக்கறோம் யோசிச்சிருக்கீங்களா? காலையில எழுந்ததுல இருந்து ஒரே மாதிரி வேலைகள், டிவி சீரியல் பாக்குறது, மளிகை சாமான்களை யோசிக்கிறது, சமைக்கிறது, இப்படியே நம்மோட மூளை ஒரே பாதையில ஓடிட்டு இருக்கு. மூளைக்கு எந்த புதுசான வேலையுமே கிடைக்காததால அது ஒரு ஓய்வு நிலை, ரெஸ்ட் மோடுக்கு போயிடுது. அதனாலதான் ஞாபக மருதி எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம மூளைக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. அதாவது எந்த வயசுலயும் மூளையில புதிய நரம்பு இணைப்புகள் உருவாக்க முடியும். அதுக்கு நாம சில சிம்பிள் ஹாபிட்ஸ மாத்தினா போதும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதலாவது பழக்கம் சொல் விளையாட்டுகள். அதாவது நம்ம மூளைக்கு வேலை தர குறுக்கெழுத்து புதிர்கள், கிராஸ்வேர்ட் பசில்ஸ் மற்றும் வார்த்தை விளையாட்டுகள். பேப்பர்ல வர கிராஸ்வேர்ட் பசில்ஸ் விளையாடுறது, சுடோக்கோ விளையாடுறது, இல்லனா பசங்களோட சேர்ந்து போன்ல சின்ன சின்ன தமிழ் வார்த்தை விளையாட்டுகளை விளையாடுறது. இது ஏன் மூளைக்கு நல்லதுன்னா, புதிர்களை தீர்க்கும் போது மூளையோட நரம்புகள் ரொம்ப வேகமா வேலை செய்யும், சிந்திக்கிற திறன் அதிகமாகும். இத எப்படி இன்னைக்கே ஆரம்பிக்கலாம்? நாளைக்கு காலையில காபி குடிக்கும் போதே நம்ம தமிழ் பத்திரிகையில வர கிராஸ்வேர்ட் பசில்ஸ ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஜாலியா விளையாடி கம்ப்ளீட் பண்ண பாருங்க. இரண்டாவது பழக்கம் நம்ம ஊரு ஸ்பெஷல், கோலம் போடுறதுங்க. நம்ம வீட்டு வாசல்ல தினமும் காலையில பெண்கள் கோலம் போடுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? புள்ளி வச்சு கோடுகளை பிணைஞ்சு விதவிதமான டிசைன்களை யோசிச்சு போடுறது சாதாரண வேலை கிடையாது. இது நம்ம கை கண் ஒருங்கிணைப்புக்கு, அதாவது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த புள்ளியிலிருந்து எந்த புள்ளி வரை கோடு போடணும்னு ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய மூளை பயிற்சி. இத எப்படி இன்னைக்கே ஆரம்பிக்கலாம்? நாளைக்கு காலையில வாசல் பெருக்கிட்டு வழக்கமா போடுற கோலத்தை விட கொஞ்சம் புதுசா மனசுல யோசிச்சு ஒரு சின்ன புள்ளி கோலமோ இல்ல ரங்கோலியோ போட்டு பாருங்களேன், மூளைக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். மூன்றாவது பழக்கம் வாசிப்பு பழக்கம். புத்தகங்கள் வாசிக்கிறது, நாளிதழ்களை படிக்கிறது, ஆன்மீக நூல்களை படிக்கிறது. நம்மள பல பேரு டிவிலேயே நேரம் கழிக்கிறோம். ஆனா ஒரு புத்தகத்தை கையில எடுத்து படிக்கும் போது நம்ம கற்பனை சக்தி அதிகமாகும், புது வார்த்தைகள் மூளைக்குள்ள பதிவாகும். இதை எப்படி இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்?
தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல புக்க இல்ல ஆன்மீக கட்டுரைகளை எடுத்து படிங்க. சத்தமா இல்லாம மனசுக்குள்ள படிச்சு பாருங்க. நல்ல தூக்கமும் வரும், மூளையும் வேலை செய்யும். 4வது பழக்கம், சமூக தொடர்பு மற்றும் அரட்டை. வீட்லயே தனியா முடங்கி கிடக்காம பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுறது, சொந்தக்காரங்களோட பேசுறதுன்னு மதியானம் பார்க்ல இல்லனா திண்ணையில உட்காந்து மத்தவங்க கூட பேசுறது. மனிதர்கள் சமூக விலங்குன்னு சொல்லுவாங்க. மத்தவங்க கிட்ட பேசும்போது, நம்ம கருத்துக்களை பரிமாறும் போது மூளை ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இதை எப்படி இன்னைக்கே ஆரம்பிக்கலாம்? இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்ச நேரம் போனை எடுத்து கொஞ்ச நாளா பேசாத உங்க பழைய நண்பருக்கு ஒரு போன் பண்ணி நலம் விசாரிங்க. ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு பேசுங்க. மனசும் லேசாகும், மூளையும் புத்துணர்ச்சி ஆகும். 5வது பழக்கம், ஏதாவது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது. இந்த வயசுல போயிட்டு புதுசா என்ன கத்துக்கிறது அப்படின்னு யோசிக்காதீங்க. புதுசா ஒரு சமையல் குறிப்பு கத்துக்கிறது, ஒரு புது பாட்டு கத்துக்கிறது, இல்லனா பேரம் பேத்திக கிட்ட உட்காந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தையோ இல்ல கம்ப்யூட்டர் விஷயமோ கேட்டு தெரிஞ்சுக்கிறது. புது விஷயங்களை மூளைக்கு கொடுக்கும் போது மூளையில புது இணைப்புகள் உருவாகும். இது எப்படி இன்னைக்கே ஆரம்பிக்கலாம்? இன்னைக்கு சமையல்ல வழக்கமா செய்யறதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு யாராவது சொல்லி தந்த புது டிஷ்ஷ யூடியூப்ல தேடி பிடிச்சு சமைச்சு பாருங்களேன். 6வது பழக்கம், உடல் இயக்கம் மற்றும் நடைப்பயிற்சி. உடம்புக்கும் மூளைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? உண்டுங்க. தினமும் காலையிலயோ இல்ல சாயந்தரமோ ஒரு 30 நிமிஷம் நடக்கிறது மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். உடல் சுறுசுறுப்பா இருந்தா மூளையும் தானாகவே சுறுசுறுப்பாகும். இதை எப்படி இன்னைக்கே ஆரம்பிக்கலாம்? காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடியோ இல்ல சாயந்தர வேலையிலயோ உங்க வீட்டை சுத்தியோ இல்ல பார்க்ல ஒரு சின்ன ரவுண்ட் நடந்துட்டு வாங்க. உங்களோட சேர்ந்து உங்க மூளையும் நடக்கும். 7வது பழக்கம், நல்ல தூக்கம் மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பது. நம்ம மூளைக்கு ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ராத்திரி நேரம் சரியா தூங்கலனா அடுத்த நாள் எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருக்க வேண்டியதுதான். தூங்கும் போதுதான் மூளை அந்த நாளோட ஞாபகத்தை சேர்த்து வைக்கும். இதை எப்படி இன்னைக்கே ஆரம்பிக்கலாம்? ராத்திரி தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனையும் டிவியையும் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா படுங்க. தேவையில்லாத கவலைகளை தலையில போட்டுக்காம மனச அமைதியா வச்சுக்கோங்க. 8வது மற்றும் கடைசி பழக்கம், மூளைக்கு பலம் தரும் உணவு. நம்ம சேனல்ல ஏற்கனவே மூளைய பலப்படுத்துற உணவுகளை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், அத போய் பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ஊரு முந்திரி பருப்பு, பாதாம், நிலக்கடலை, கீரைகள், பழங்கள் இதெல்லாம் தினசரி சாப்பாடுல சேர்த்துக்கோங்க. போதும், இது மூளைக்கு தேவையான சக்தியை தந்துடும். சரி, இதெல்லாம் எப்படிங்க நம்ம டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்றது? ரொம்ப சிம்பிள். காலையில எழுந்ததும் கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி, அதுக்கப்புறம் ஒரு கோலம் போட்டுட்டு காபி குடிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் கிராஸ்வர்ட் பசில்ஸ் விளையாடுங்க. சாயந்தரம் கொஞ்ச நேரம் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வாங்க. இத ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டாலே போதும், உங்க ஞாபக சக்தி சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், சாதாரணமா சின்ன சின்ன விஷயங்கள் மறக்கிறது இயல்புன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா சில சமயம் இதுல கொஞ்சம் கவனம் தேவைப்படும். அதாவது அடிக்கடி நீங்க இருக்கிற இடமே உங்களுக்கு தெரியாம போறது, ரொம்ப பரிச்சயமான சொந்தக்காரங்க முகமே சுத்தமா ஞாபகம் வராம போறது, இல்ல வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வழி மாறி திகைச்சு போறது. இந்த மாதிரி அறிகுறிகள் அடிக்கடி இருந்தா அத அப்படியே விட்டுடாம உடனே ஒரு மருத்துவரை போய் பார்த்து ஆலோசனை கேக்குறது ரொம்ப நல்லது. எப்பவுமே முன்கூட்டியே கவனிச்சுக்கிறது நல்லது தானே? சரிங்க, இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன்.
கீழே கமெண்ட் பகுதியில சொல்லுங்க. இந்த 8 பழக்கங்கள்ல இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற முதல் பழக்கம் என்ன? அடிக்கடி மறந்து போற உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்க உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரியவங்களோட நலனை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.